வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 29ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,140 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு ரேலியோட நமக்கு பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ண வேகத்தில் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்வேஸில் ஒரு கன்சாலிடேஷன் இந்த இடத்துல நமக்கு நடந்து நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி அங்கேயும் ஒரு கன்சாலிடேஷனோட 24,276 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே நம்ம நிறைய சேனல்ஸ் போட்டிருக்கோம். இந்த சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நிஃப்டி வந்து எந்த மூமெண்ட்டில் பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சேனலெல்லாம் பிரேக் அவுட் ஆகுதா, எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் நடந்து மூமெண்ட் வந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடம், அப்புறம் இங்கே இந்த இடத்துல நிறைய நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு சப்போர்ட் லெவலில் எடுத்திருக்கு. மேலும் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பவுன்ஸ் பேக் ஆன இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இப்போது சேனலை டச் பண்ணியிருக்கே ஒழிய இன்னும் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகலை. அதனால தான் கன்சாலிடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒன்று இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகும், அல்லது அப்படின்னா இந்த சேனல்களில் ஏதாவது ஒன்று பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வரைக்கும் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன்லேயே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழேன்னு நமக்கு மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். மேலே நேற்றுக்கு நம்மளோட லோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,008. நம்ம வந்து சப்போர்ட் லெவல் 23,900 வச்சுருந்தோம். இந்த லெவலுக்கு நேற்று நமக்கு நிஃப்டி போகல. ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,500. நம்ம ஹை லெவல் நேற்று டச் பண்ணது 24,301. ஆக நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் நேற்று நிஃப்டி டச் பண்ணலை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வேலி இருந்தது. கீழே இறங்கி மேலே ஏறி இந்த இடத்துல பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் இருந்தது. இரண்டாவது பாதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நம்ம சார்ட் ட்ரேடிங்கில் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 52,087 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் இந்த இடத்துல நமக்கு பேங்க் நிஃப்டி நடந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி இங்கே ஒரு கன்சாலிடேஷனோட 52,109 நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல்லையே நமக்கு எல்லாமே நேற்று மூமெண்ட் இருந்துச்சு. இங்கே இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் சேனலை பிரேக் பண்ணலை. நேற்றுக்கையுடைய லோ லெவல் பார்த்தீங்கன்னா 51,694. நமக்கு சப்போர்ட் லெவல் 51,700. இந்த லெவலை நமக்கு நேற்று டச் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம அடுத்த லெவல் 51,300 வரைக்கும் போகுதா, இந்த ஜோனுக்குள்ளே மூவ் ஆகுதா இன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேலும் ஆனால் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 52,109 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு கீழே அடுத்து நமக்கு மூவ் ஆகலை. ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 52,197. நம்ம 52,600 வச்சுருந்தோம். ஸோ இங்கே நமக்கு ரீச் ஆகலை. இப்போ இந்த இடத்த நம்ம லோ லெவல் டச் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது மேலே மூவ் ஆயிடுச்சு. அதனால திரும்பவும் இந்த ஜோனுக்குள்ள வருதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது.
இரண்டாவது பாதியில பாத்தீங்கன்னா நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.